எவ்ரிவான், இன்னைக்கு என்னுடைய ஒய்ஃபோடைய பிறந்த நாள். அதனால் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நான் எங்கே போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மெரினா பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அப்படி நாங்கள் இங்கே வந்தது தான் மெரினா பீச். இப்போது பார்த்த மெரினா பீச், நான் அப்போ பார்த்த மெரினா பீச்சோட இப்போதைக்கு மெரினா பீச்சில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. நீங்களே இந்த வீடியோவில் பாருங்களேன் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்ட்டு. நிறைய ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்க. மெரினா பீச்சை ப்ளூ ஃப்ளாக் பீச்சாகவும் மாற்றிருக்காங்க நம்ம கவர்மெண்ட். இங்கே குழந்தைகள் விளையாடுறதுக்கு நல்ல ப்ளே கிரவுண்ட்ஸ் வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நிறைய லைட்ஸ் அண்ட் நிறைய மரங்கள்லாம் வச்சுருக்காங்க. ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுக்கிறதுக்கும் நிறைய பிளேசஸ் கவர்மெண்ட்டே ஏற்படுத்தி தந்திருக்காங்க. ரொம்பவும் அற்புதமாக இருந்துச்சு. நான் இது நைட் டைமில் எடுத்ததுனால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிளியராக தெரியல. நான் அடுத்த வாரமும் திரும்ப போவேன் மெரினா பீச். அப்போது நான் உங்களை எல்லாருக்கும் வெளிச்சத்தில் எடுத்து நான் காமிக்கிறேன். அது போக நான் கவனித்தது என்னென்னா, கவர்மெண்ட் நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய ஹெரிட்டேஜ் சைட்டான மெரினா பீச்சுக்கு. இவங்க எல்லாருக்குமே தெரியும், மெரினா பீச் தான் உலகத்திலே 2வது பெரிய கடற்கரை, நீளமான கடற்கரைன்னு. அதை கவர்மெண்ட் இப்போதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறையா ஏற்பாடுகள் செஞ்சு தந்ததில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஸோ இப்போது நீங்களும் எல்லோரும் இதை கண்டு கழிக்கணுன்ட்டு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இங்கே முன்னாடிலாம் பீச்சை இந்தளவுக்கு க்ளீனாக இருக்காது. இப்போ பார்த்தா நல்லா க்ளீனாக இருக்குது. கவர்மெண்ட் நிறைய ஏற்பாடுகள் பண்ணி தந்திருக்காங்க நம்மளுடைய மெரினா பீச்சில். ஸோ மக்களாகிய நாமளும் அந்த மெரினா பீச்சை நம்மளுடைய வீடு மாதிரி கருதி குப்பைகள் போடாமலோ, அதே மாதிரி அங்குள்ள ப்ராப்பர்ட்டிஸை எதுவும் சேதப்படுத்தாமலும் நம்ம பொறுப்புணர்ச்சியோடு இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ யாராக இருந்தாலும் அது நம்மளுடைய ப்ராப்பர்ட்டின்ற மாதிரி நினச்சிக்கோங்க. ஏன்னா இது நம்ம எவ்வளோ க்ளீனாக நீட்டாக வச்சுருக்கோமோ அவ்வளோக்கு எவ்வளோ டூரிஸ்ட் அட்ராக்ஷன் நமக்கு கிடைக்கும். அது நம்மளுடைய ஸ்டேட்டுக்கும் டெவலப் ஆகும், நம்மளுடைய கண்ட்ரியும் பெருமைப்படுத்தும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். அதே மாதிரி நாங்கள் சாயங்கால டைம் போனதுனால அங்கேயே டின்னரும் நாங்கள் அங்கே முடிச்சிட்டோம். ஸோ சுந்தரி அக்கா கடை இருந்துச்சு. அங்கே போயிட்டு நாங்கள் பரோட்டா, அப்புறம் பல வகை மீன்கள் வச்சுருந்தாங்க. அதை நல்லா வறுத்து தந்தாங்க. அதையும் நாங்கள் ருசியோடு சாப்பிட்டு மகிழ்ந்தோம். அது போக நல்லாயிருக்கு. நீங்களும் யாரெல்லாம் மெரினா பீச்சை புதுப்பிச்சுட்டு போகலையோ கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்களுக்கே நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நான் என்ஜாய் பண்ண மாதிரி நீங்களும் எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.